Welcome to Ramya's Info. என்னோட பேரு ரம்யா. This is my first YouTube channel. So please subscribe to the channel. இந்த சேனல்ல நம்ம daily news and updates வந்து ஷேர் பண்ணுவோம். Definitely it will be useful for you. So இந்த சேனலை டெஃபினட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா வேர்ல்டு வார் 3 ஸ்டார்ட் ஆகுமா, அமெரிக்கா நாட்டோ என்ற அமைப்பை விட்டு வெளியேறுமா, சப்போஸ் அமெரிக்கா நாட்டோ விட்டு வெளியேறினா யூரோப்பியன் நேஷனுக்கு என்னென்னலாம் சேலஞ்சிங்கா இருக்கும் அப்படின்றது இந்த டாபிக்ல பார்க்க போறோம். ஏன் இந்த டாபிக் இன்னைக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னா, நம்மளோட உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி என்றவர் ஒரு மீட்டிங் வச்சிருக்காங்க. அமெரிக்கா வந்து ஒயிட் ஹவுஸ்ல ஒரு மீட்டிங் நடத்திருக்கு. அந்த மீட்டிங்ல வந்து அதிபர் ஜெலன்ஸ்கி வந்து தீர்மானமா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்குன்னா, ஸ்டில் இட்ஸ் ஃபார் அவே ஃப்ரம் தி பீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க வந்து ரஷ்யாவோட நெகோஷியேட் பண்ற மாதிரி ஐடியால இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து அமெரிக்கா அதிபர் ட்ரம்புக்கு மிகவும் டிசப்பாயின்மெண்டா இருக்கு. அது மட்டும் இல்ல, உக்ரைனுக்கால மட்டும் வந்து நாட்டோ விட்டு வெளியேறுமா அப்படின்னு கேட்டா இல்ல, யூரோப்பியன் நேஷன் மேலேயும் வந்து யுஎஸ் அதிபர் வந்து ட்ரம்ப் வந்து மிகவும் டிசப்பாயின்மெண்டா தான் இருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிலிட்ரிக்கு வந்து, அதாவது மிலிட்ரியோட பட்ஜெட்டுக்கு வந்து அது போதுமான அளவு வந்து அது பட்ஜெட் வந்து கொடுக்கல அப்படின்றதுனாலையும் அவர் வந்து டிசப்பாயின்மெண்டா தான் இருக்காரு. அதனால நாட்டோ சப்போஸ் வெளியேறல அப்படின்ற மாதிரி எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இதுவரை டொனால்ட் ட்ரம்ப் வந்து கொடுக்கல. பட் சப்போஸ் வெளியேறினா என்னென்ன சேலஞ்சிங் வந்து யூரோப்பியன் நேஷன் ஃபேஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி என்னென்ன நன்மைகள் வந்து ரஷ்யாவுக்கு இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ அதான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதிபர் ஜெலன்ஸ்கி வந்து இட்ஸ் ஸ்டில் ஃபார் அவே ஃப்ரம் பீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, சப்போஸ் இப்போ அமெரிக்கா நாட்டோ விட்டு வெளியேறாது. ஏன்னா வந்து டெஃபினட்டா அதுக்கு நிறைய ஆப்போசிஷன் இருக்கும். ஏன்னா அமெரிக்காவில் உள்ள மிலிட்ரி லீடர்ஸ் வந்து கண்டிப்பா அப்போஸ் பண்ணுவாங்க. அண்ட் சப்போஸ் இதனால வந்து வெளியேறாது கண்டிப்பா. பட் சப்போஸ் வந்து அமெரிக்கா அதிபரோட வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கலாம் வெளியேறாமல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட்ஜெட்டை கட் பண்ணலாம். அதாவது வெப்பன்ஸ்லாம் வந்து யூரோப்பியன் நேஷனுக்கு போற பட்ஜெட்டை வந்து கட் பண்ணலாம். அதே மாதிரி யூரோப்பியன் நேஷன்ல உள்ள வந்து தன்னோட ட்ரூப்ஸுக்களை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். இது ஒண்ணு. மூன்றாவது பாத்தீங்கன்னா, நாட்டோ வழி அமைப்பு மூலயமா போகாம ஆலிஸோட சேர்ந்து ரஷ்யா கூட ஒரு கூட்டணி நடத்தலாம், நெகோஷியேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நடக்கும். பிளஸ் இதனால வந்து யூரோப்பியன் நேஷனுக்கு என்னென்னலாம் வந்து சேலஞ்சிங் சுச்சுவேஷன் அமையும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, டெஃபினட்டா யூரோப்பியன் நேஷனுக்கு செக்யூரிட்டி ரிஸ்க் வந்து கண்டிப்பா இருக்கும். ஏன்னா வந்து டெஃபினட்டா வந்து யுக்ரைனுக்கு வந்து யூரோப்பியன் நேஷன் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாலும் யூஎஸோட சப்போர்ட் இல்லைன்னா டெஃபினெட்லி இட் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் உக்ரைன் அண்ட் யூரோப்பியன் நேஷன். ஸோ கண்டிப்பா அது வந்து மிகவும் சேலஞ்சிங்கா இருக்கும். அதனால நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேற என்னென்ன சேலஞ்சிங் சுச்சுவேஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, யூரோப்பியன் நேஷனுக்கு வந்து செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சாச்சு. ரஷ்யா வந்து மத்தோட நேஷன், ஸ்மாலர் நேஷன் லைக் ஜார்ஜியா அந்த மாதிரி நேஷனெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அனெக்ஸ் பண்ணிடும். ஓகேங்களா? ஏன் உக்ரைன் வந்து அதிபர் வந்து ஜெலன்ஸ்கி வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாருன்னா, நிறைய வந்து அழிவுகள் வந்து அவங்க நாட்டுல ஏற்படும். பீப்புளாவும் சரி, பிளேசஸாலும் சரி, எல்லா இடத்துலயுமே அவங்க இழந்திருக்காங்க. ஸோ அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, எங்களுக்கு வந்து எங்களோட டெரிட்டரிஸ் எல்லாமே ஆக்கிரமிச்சு பண்ணாங்கல்ல, எப்போ 2014ல இருந்து, அதாவது கிரிமியா வந்துல இருந்து ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. கிரிமியா அனெக்ஸ் பண்ணது வந்து 2014, 2014ஆம் ஆண்டுல தான் வந்து கிரிமியாவை ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. அதுல இருந்து எல்லாத்தையுமே எங்களுக்கு ஒப்படைக்கணும். இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் டிமாண்ட். செகண்ட் டிமாண்ட் பாத்தீங்கன்னா, தன்னோட நேஷன், அதாவது இவங்க ரெண்டு பேரோட சண்டைக்கு, இந்த கான்ஃபிளிக்ட்டுக்கு ரீசனே ரஷ்யா தான் அப்படின்ற மாதிரி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் வந்து நடந்தாதான் வந்து நாங்க வந்து பீஸ்குள்ளே வருவோம் அப்படின்ற மாதிரி ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்காரு. ஸோ ரஷ்யாவுக்கு, யூரோப்பியன் நேஷனுக்கு என்னென்னலாம் ரிஸ்க்குன்னு பார்த்தாச்சு. உக்ரைன் வந்து என்னென்னலாம் வந்து டிமாண்ட் வச்சிருக்கு பீஸ்க்காக அப்படின்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட், இப்போ நாட்டோ விட்டு அமெரிக்கா வந்து வெளியேறுச்சுன்னா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கு ரொம்பவே வந்து அட்வான்டேஜஸ் தான் கண்டிப்பா. ஏன்னா வந்து ரஷ்யா வந்து இப்போ அதான் சொன்ன மாதிரி வந்து யூரோப்பியன் நேஷன் கூட வந்து யூஎஸ் இல்லைன்னா உக்ரைனுக்கு வந்து யூரோப்பியன் நேஷன் சப்போர்ட் கொடுத்தும் ஒண்ணுமே பண்ண முடியாதுதான். ஸோ அந்த அளவுக்கு ரஷ்யா கிட்ட மேன் பவர் பிளஸ் வெப்பன்ஸ் எல்லாமே வந்து அவங்க கிட்டயும் இருக்கு.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரோட இன்ஃப்ளூயன்ஸே வந்து அதாவது சோவியத் நேஷன வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து அதோட இன்ஃப்ளூயன்ஸுக்கு கீழ கொண்டு வந்துரும் ரஷ்யா. ஓகே. இது வந்து ரஷ்யாவோட அட்வான்டேஜஸ். ரஷ்யாக்கு மட்டும் இல்லாம முக்கியமான இன்னொருத்தவங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, சைனா. சைனா வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப மிகவும் வளர்ந்து வருது. டிப்ளோமேட்டிக்காவும் சரி, எக்கனாமிக்காவும் சரி, ரொம்பவே வளர்ந்து வர கண்ட்ரியாவும் இருக்கு. ஸோ அதனால சைனாக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா வந்து சப்போஸ் அமெரிக்கா வந்து நேட்டோவை விட்டு வெளியேறுச்சுன்னா, அமெரிக்காக்கு யூரோப்பியன் நேஷனுக்கு மேலேயே ஃபோக்கஸ் இருக்கும். கண்டிப்பா அவங்களுக்கு உண்டான டிஃபென்ஸை வந்து சப்ளை பண்றது, அது மாதிரி அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லா அது மேல போயிடும். ஸோ கண்டிப்பா வந்து சைனாவை வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணாது அப்படின்ற மாதிரி சைனாக்கு தோணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, சைனா வந்து ஏஷியால உள்ள நேஷன், அதாவது பாத்தீங்கன்னா ஜப்பான், சவுத் கொரியா அண்ட் பிலிப்பைன்ஸ், இவங்க அதாவது யூஎஸோட ஆலிஸ் தான் இவங்கலாம். ஏஷியா ஆலிஸ் தான் வந்து யூஎஸ், இவங்கலாம் வந்து சவுத் கொரியா, ஜப்பான் அண்ட் பிலிப்பைன்ஸ். ஸோ இவங்களெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரது மாதிரி பார்க்கும். அவங்களுக்கே ப்ரொடெக்ட் பண்ண முடியல, யூரோப்பியன் நேஷனுக்கே ப்ரொடெக்ட் பண்ண முடியல, ஸோ உங்களெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய தன்னோட கட்டுப்பாட்டிற்கு கீழ் வந்து கொண்டு வர மாதிரி சைனா பார்த்துடும். அது மட்டும் இல்லாம சைனாவும் ரஷ்யாவும் ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணி அது குட் ரிலேஷன்ஷிப்பா மாறினா கண்டிப்பா சைனா ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த முன்னாடி இருந்த மாதிரி சோவியத் நேஷன் உள்ள எல்லா கண்ட்ரிஸையுமே வந்து ரஷ்யாவுக்கு கீழ் கொண்டு வர மாதிரி சைனா வந்து பார்க்கும். ஸோ இதனால சைனாவுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது நெக்ஸ்ட் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வேர்ல்டு வார் 3 ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், சான்சஸ் இருக்கு. என்னென்ன சான்சஸ்னா பாத்தீங்கன்னா, இப்போ யூஎஸ் வந்து இப்போ வந்து இன்டைரக்டா வந்து உக்ரைனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ தன்னோட வெப்பன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து சப்போர்ட் பண்றாங்க. பட் அது மட்டும் இல்லாம தன்னோட ட்ரூப்ஸ் எல்லாம் கொண்டு போய் ஃபைட்டுக்கு டைரக்டா ரஷ்யா கூட வந்து சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பா வேர்ல்டு வார் 3க்கு சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ரஷ்யா வந்து நேட்டோ கண்ட்ரிஸோட டெரிட்டரிஸ்ல எதுலயாவது வந்து அட்டாக் பண்ணா டெஃபினெட்லி சான்சஸ் நிறைய இருக்கு வேர்ல்டு வார் 3 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. தேர்ட் பாத்தீங்கன்னா, நியூக்ளியர் வெப்பன். இதுல யாராவது ஒருத்தர் நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ணாலுமே, ஒவ்வொரு நாட்டோ கண்ட்ரீஸோ இல்ல வந்து ரஷ்யாவோ வந்து யூஸ் பண்ணாலுமே சான்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சான்சஸ். பட் பட் ரஷ்யாவும் சரி, யூரோப்பியன் நேஷன் அண்ட் யூஎஸும் சரி, கரெக்டா அந்த லைனை கிராஸ் பண்ணாம கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. பட் இப்ப நம்ம உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கொடுத்த தகவல் ஸ்டேட்மெண்ட்னால இட்ஸ் ஸ்டில் ஃபார் அவே ஃப்ரம் பீஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்னால இந்த இந்த டிமாண்ட் வந்து ப்ரொலாங் பண்ணி, இந்த வார் வந்து ப்ரொலாங் பண்ணி போச்சுன்னா கண்டிப்பா வேர்ல்டு வார் 3 வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.